பிரைஸ் தி லார்ட். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தம் வாழ்ந்த நாட்களில நீதிமானா இருந்தாங்க, உத்தமனா இருந்தாங்க, தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் அதிகமான பாவத்தை செய்தாருங்க. பாவத்தின் நிமித்தம் பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று தேவன் சொன்னார். அதற்கு அப்புறம் தேவன் நோவாவை நோக்கி, உனக்கு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்பூசு. அந்த பேழையை எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னாரோ அதன்படி நோவா கீழ்ப்படிந்து செய்தாங்க. நோவாவும் நோவா குடும்பமும் அந்த பேழைக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் தேவனை தேடினபடினால், தேவனோடு கூட சஞ்சரித்தபடினால், நோவா உத்தமனாய் இருந்தபடினால் பேழைக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? சோதரம், நாமும் நம்முடைய நாட்களில் நீதிமானாய் இருந்து, உத்தமனமாய் இருந்து, கர்த்தரை தேடிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தையும் வருகிற அழிவில் இருந்து காப்பாற்றுவார். ஆமென்.